الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والذين كفروا أولياءهم الطاغوت يخرجونهم من النور إلى الظلمات أولئك أصحاب النار هم فيها خالدون صدق الله. ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் அனுப்பப்பட்ட திருத்தூதர் அஹ்மது முஸ்தபா முஹம்மது முஜித்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன். அதேபோல் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், கிளையார்கள், தாபிஊங்கள், தபஉ தாபிஈங்கள், உலகம் அழியும் வரையில் வாழக்கூடிய இறைநேசர்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றேன். அல்லாஹுவின் இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இறைநேசர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா நேரங்களிலும் எங்களை படைத்தவன், பரிபாலிப்பவன், பாதுகாப்பவன், உணவளிப்பவன், ஒரு தினம் எங்களை மரணிக்கச் செய்பவனாகிய, மௌத்தாக்க கூடியவனாகிய அல்லாஹுவை அதிகம் பயந்து தக்வா செய்து வாழுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்னும் நல்லுதவி கட்டளையை ஞாபகம் செய்து கொள்கிறேன். இந்த மனிதர் இறையச்சத்தோடு தக்வாவோடு வாழ்ந்து மரணிக்கிறாரோ, இவ்வுலகத்தில் சந்தோஷகரமான வெற்றிகரமான நிலைமைகளை கண்டுகொள்வார், அடைந்து கொள்வார். மரண நேரத்திலும் மரணத்துக்கு பின்பும் இன்பகரமான, குதூகலமான, சந்தோஷமான நிலைமைகளை அடைந்து கொள்வார். இன்பங்கள், ஆனந்தங்கள் நிறைந்த சுவனலோகத்துக்கு தகுதியான ஒரு மனிதராக ஆகிவிடுவார். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் உண்மையான முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. கண்ணியமானவர்களே, நாம் உலகத்துல ஒரு குறுகிய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அது எவ்வளவு காலம் என்கிறது எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. எப்பொழுது மௌத்தாகுவோம், எந்த இடத்துல மரணிப்போம், இந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹ் எங்களோட அறிவை விட்டும் தூரமாக மறைத்து வைத்திருக்கிறார். ஆனால் நாம் ஒவ்வொருவர்களும் அனுப்பப்பட்டிருப்பது இலா அஜலின் முஸம்மா, ஒரு குறிப்பிட்ட தவணைக்காக, ஒரு சின்னொரு காலம். கண்ணியமானவர்களே, என்னோட மரணத்துக்கு பின்பு நாங்கள் மண்ணோடு மண்ணாகி விடுவோமா, அல்லது எங்களுக்கு இன்னும் ஒரு பிறப்பு இருக்குகிறதா, அல்லது இன்னும் ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருக்குகிறதா? பலர்களும் அல்லாஹுவின் நிராகரிக்கக்கூடியவர்கள் பலரையும் பேசுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறான், மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்குகிறது.
மௌத்தாகிவிட்டால் இன்னும் ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகிவிடும். இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு நாம் ஆரம்ப உலக வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். மரணத்துக்கு பின்புள்ள வாழ்க்கைக்கு அது மறு உலக வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். கண்ணியமானவர்களே, அது சத்தியமான உண்மையான ஹக்கான விடயம். மரணத்துக்கு பின்பு அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். விரும்பினோ விரும்பலையோ நாங்கள் எழுப்பாட்டப்படுவோம். அந்த வாழ்க்கையை அனுபவிச்சுத்தான் ஆகுவோம். அதுல யாருக்கும் அந்த வாழ்க்கையை வாழ முடியாது என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை நாம் எழுப்பாட்டியே தீருவோம். ஆகிராவுடைய வாழ்க்கை என்கிறது உண்மைதான். அல்லாஹ் சொல்றான், வமா ஹல்குக்கும் வலா பஅசுக்கும் இல்லா கனஃப்ஸின் வாஹிதா. உங்க எல்லாரையும் மௌத்தாக்கி எழுப்பாற்றுறது எனக்கு ஒரு மனிதனை மௌத்தாக்கி எழுப்பாற்றுறது போல ரொம்ப ஈஸியான விடயம் என்று சொல்லுகிறார். யகூலுல் இன்சானு யௌமஇதின் ஐனல் முஸ்தகர். மனிதன் கியாமத்துடைய நாளையில கேட்கிறான், இப்ப எங்க போறது? அல்லாஹ் சொல்றா, கல்லா லா வஸர், எங்கேயுமே போக முடியாது. இலா ரப்பிக யௌமஇதினில் முஸ்தகர், அல்லாஹ்விடத்துல தான் நீங்க போய் சேரணும். கண்ணியமானவர்களே, ஜனாசாவை அடக்குகிறோம். அந்த ஜனாசாவுக்கு மண் புடிகள் போடுவது சுன்னத்து. குறைஞ்சது ஒரு 3 புடி மண்ணில். அந்த 3 புடியையும் போடும் பொழுது அந்த ஒரு வார்த்தையை, குர்ஆனுடைய ஒரு வசனத்தை நாம் ஓத வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், மின்ஹா ஹலக்னாக்கும், இந்த மண்ணாலதான் உங்களை படைச்சோம். வஃபீஹா நுஈதுக்கும், அந்த மண்ணுக்குள்ள உங்களை நாம் மீளவும் உங்களை நுழைய வைக்குகிறோம், மண்ணுக்குள் சேர்த்து விடுகிறோம். வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் நுஹ்ரா, இன்னும் ஒரு தடவை அந்த மண்ணுக்குள் இருந்து உங்களை எழுப்பாட்டுவோம். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் எழுப்பாட்டப்பட்டே தீருவோம். உலகத்துடைய வாழ்க்கையை தாண்டி ஆகிராவுடைய வாழ்க்கையை நாங்கள் அனுபவிப்போம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் என்ன சொல்றான், வலல்லாஹிரத்து கைரும் வஅப்கா. ஆகிராட வாழ்க்கை, மரணத்துக்கு பின்புள்ள வாழ்க்கை, அது சிறந்த வாழ்க்கை. வஅப்கா, அது முடிவில்லாத நீண்ட வாழ்க்கை. உலகத்தை போல ஒரு 60, 70, 80 வருடம் இல்லை, அதுக்கு முடிவில்லை. வஅப்கா, உயிரோடு மேலான ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சிரமங்களுக்கு ஆளாகிறார்கள். பல கஷ்டங்கள், பல இன்னல்கள், பல துன்பங்கள், பல துயரங்கள். மனது கொஞ்சம் வேதனைப்படுகிறது. மனது கொஞ்சம் ஒரு சலிப்பான நிலைமை ஏற்படும் பொழுதுதான் அல்லாஹ் சூரத்துல் துஹாவை இறக்கினான். சூரத்துல் துஹா என்ன சொல்றா அல்லாஹ், வல்லுஹா, நபியே லுஹா நேரத்தின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, இரவு அதனுடைய நடு நிசியை அடைகிறது, அந்த இரவு மீது சத்தியமாக. சத்தியமிட்டு சொல்லுகிறான், மா வத்தஅக ரப்புக வமா கலா, உங்களுடைய ரப்பு அல்லாஹ் உங்களை கோபிக்கவும் இல்லை, உங்களை கைவிடவும் இல்லை. என்ன சொல்றா, சிரமங்கள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, மனதுக்கு பாரமான செய்திகள் ஏற்படுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், மா வத்தஅக ரப்புக வமா கலா, உங்களுடைய ரப்பு அல்லாஹ் உங்களை கோபிக்கவும் இல்லை, உங்களை கைவிடவும் இல்லை. சொல்லிவிட்டு சொல்லுகிறான், மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல்லாஹிரத்து கைருல் லக மினல் ஊலா. நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தை விட ஆகிரம் உங்களுக்கு மிக சிறந்தது. உலகத்தில் இன்னல்கள், சோதனைகள், நெருக்கடிகள் வரலாம், ஆனால் வலல்லாஹிரத்து கைருல் லக மினல் ஊலா, உலகத்தை விட ஆகிரம் உங்களுக்கு சிறந்தது. சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, ஆகிரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு நிறைய பாக்கியங்கள் தருவான். அல்லாஹ் அந்த பாக்கியங்கள் அனைத்தையும் நீங்க பொருந்திக் கொள்வீர்கள். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோடு ரொம்ப இரக்கம் உள்ளவர், பாசம் உள்ளவர். அந்த ஆயத்துக்கு என்ன தஃசீர்ண்டா, எனக்கு பெரிய சொர்க்கம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல பெரிய பெரிய மாளிகை, பெரிய பெரிய தோட்டம், விசேஷமான ஹூருல் ஈன்கள் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்தது என்னண்டா, அல்லாஹ் சொன்னானே,
உங்களுக்கு நிறைய தருவேன் என்று நீங்க பொருந்திக் கொள்ளும் வரைக்கும் தருவேன். அது என்ன பொருத்தம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துல பெரிய பெரிய மாளிகைகளை கேட்கல அல்லாஹ்ட்ட. ஆகிரத்துல அல்லாஹ்ட்ட கேட்ட உண்டு, யா அல்லாஹ் நபிமார்கள், அந்த நபிமார்கள்ல ஏந்த உம்மத்து தான் அதிகமாக சொர்க்கம் போகணும், ஏந்த உம்மத்து தான் அதிகமாக சொர்க்கம் போகணும். என்ற ஆசை அல்ல. எனக்கு சொர்க்கத்துல பெரிய பெரிய மாளிகைகள் தோட்டங்கள் அல்ல, எங்க உம்மத்துல அதிகமானவர்கள் என்னுடைய ஹவுதுல் கௌசர்ல தண்ணி குடிக்கணும், எங்க உம்மத்துல அதிகமானவர்கள் என்ற கையால தண்ணீரை பருகணும். இதுதான் என் ஆசை. அல்லாஹ் அந்த ஆசைக்கு தான் சொன்னா, வல்ல சௌஃப யுதீக ரப்புக ஃபதர்லா, உங்களுக்கு சொர்க்கத்துல அந்த கியாமத்துல சொர்க்கத்துக்கு போற சஃப்புகள் இருக்கும். சஃப்புகள் உங்களோட சஃப்புகளை பார்த்து 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 ஃபதர்லா நீங்க சந்தோஷப்படுவீங்க, திருப்தி அடைவீங்க. மாஷா அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, நானும் நீங்களும் இதைத்தான் முடிவாக ஏற்றுக்கொள்ளணும். எங்களுக்கு உலகம் அல்ல, எங்களோட வாழ்க்கையுடைய முடிவு ஆகிரம் தான். நாங்க வாழ்றது ஆகிரத்துல தான். சஹாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். யுத்த களத்துல சிரமப்படுற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? சிரமப்படுறீங்களா? இன்னல் ஐஷா ஐஷல் ஆகிரா, உலகத்துல சிரமங்களும் கஷ்டங்களும் ஏற்படலாம், ஆனால் நாங்கள் வாழ்வது ஆகிரத்துல தான், எங்களோட வாழ்க்கை சொர்க்கத்துல தான். கண்ணியமான சகோதரர்களே, இதனால அந்த சொர்க்கத்தை அடையிறதுக்கு ஒரே ஒரு தடை மௌத்து தான். மௌத்தாகிட்டா நாங்க அந்த இன்பத்தை அடைவோம், அந்த பாக்கியங்களை அடைவோம். இப்ப நாம உலகத்தில் என்ன செய்யணும், உலகத்துக்கு ஏன் வந்தோம், என்ன சாதிக்கணும், கொஞ்சம் அமைதியாக யோசனை பண்ணுங்க. என்ன சாதிக்கணும்? நாங்க கண்ணியமானவர்களே, உலகத்துல நிறைய நல்ல அமல்களை செய்து 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 அல்லாஹ்ட அந்த சன்னிதானத்துல நாங்க ஒப்படைக்கணும். நிறைய அமல்களோடு அல்லாஹ்வை சந்திக்கணும். இதுதான் நாங்க உலகத்துல சாதிக்கிற சாதனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுக்தா நூறுஹும், கியாமத்தினால் ஒரு இருட்டு, கபரு ஒரு இருள், இருட்டறை. யுக்தா நூறுஹும், அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கப்படும், பிரகாசம் கொடுக்கப்படும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பூர்த்தியான பிரகாசத்தை தருவானாக. அல்லாஹ் எல்லாருக்கும் பிரகாசம் கொடுப்பான். எப்படி கொடுப்பான் என்றா, அலா கத்ரி அமாலிஹிம், அவர்களுடைய அமல்களுக்கேற்ப பிரகாசம். எவ்வளவு அமல் செய்திருக்கிறீர்கள் அவ்வளவு பிரகாசம் கிடைக்கும். சில மக்களுடைய பிரகாசம் கல் ஜபலில் அவீம், பெரும் பிரம்மாண்டமான மலை போல பிரகாசம். மாஷா அல்லாஹ். சின்ன வெளிச்சம் அல்ல, மிக மலை போல வெளிச்சம் அது, அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப. நாளைக்கு அல்லாஹ் மீசானுல எங்களோட நன்மைய தீமைய நிறுத்து பார்ப்பான். அல்லாஹ் உங்களோட நன்மைய தீமைய நிறுக்கிற செய்தி உண்மை, டவுட்டான ஒரு விடயம் அல்லது. உங்களோட நன்மைய தீமைய அல்லாஹ் நிறுப்பான். அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, யாருடைய மீசான் நன்மையால் கனமாகுதோ, நிறைய நன்மைகள் மாஷா அல்லாஹ் என்ற நேரம், அதன் இருக்கிற நேரம் மீசானில் நன்மை கனமாகிச்சு, பாரம். அல்லாஹ் சொல்றான், அவர் மனமான வாழ்க்கையை சந்திப்பார். மாஷா அல்லாஹ். நாங்க ஒவ்வொருவர்களும் யோசிக்கணும், என்ன மீசான கனமாக்கணும், என்ன மீசான பாரமாக்கணும், நிறைய நன்மைகளோடு அல்லாஹ்வை சந்திக்கணும். இன்ஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அந்த அமல்களுடைய அளவுக்குத்தான் சொர்க்கத்துடைய போர்டிங் கார்டு, சொர்க்கத்துடைய அடையாளம், பட்டோலைய அல்லாஹ் எங்க கையில தருவான். அது ஒரு நீண்ட விடயம். அல்லாஹ் அத ஒரு டீப்பாக ஆழமாக பேசுறேன். அல்லாஹ் கண்ணியமானவர்களே, அதை வைத்துதான் சொர்க்கத்துடைய அந்தஸ்துகள் வழங்கப்படும். மீசான வைத்துதான் பட்டோலையில எழுதப்படுற அந்த போர்டிங் கார்டுடைய அமைப்பை வச்சுதான் சொர்க்கத்துல அந்தஸ்துகள் வழங்கப்படும். இன்ஷா அல்லாஹ்.
அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நபிமார்களோடு, சித்திகீங்களோடு, ஷுஹதாக்களோடு, உயிரிலும் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருக்கிற பாக்கியத்தை நசீபாக்குவார். ஆகிரத்துல நாங்க அத கனவு காணணும். சொர்க்கத்துக்கு எப்படி போறது, அதுதான் எங்கட ஏம், எங்கட ஆசை. அல்லாஹ் இன்னைக்கு நாங்க ஆகிரத்தை மறந்து கொஞ்சம் உலகத்தின் பக்கமாக கவனத்தை திருப்புறோம். உலகத்தை கட்டி எழுப்பணும், உலகத்துல பெரிய பெரிய அமைப்புல வாழணும், வேண்டாம் என்று சொல்லல. ஆகிரத்தை மறந்து வாழக்கூடாது. நாங்க உலகத்தில் அழகாக வாழ்வோம், சிறப்பாக வாழ்வோம், அழகாக சம்பாதிப்போம். உலகத்துல அல்லாஹ் எதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தந்திருக்கிறானோ அதெல்லாம் அனுபவிப்போம். ஆனா ஆகிரத்தை மறந்து அனுபவிக்கலாம். ஆகிரத்தை மறந்துட்டோம் உண்டா? துனியா 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 என்று துனியாவுக்கு பின்னாலேயே ஓடினோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? மனிதர்களே, உங்களோட முயற்சிகள், உங்களோட திட்டங்கள், உங்களோட நியத்துகள், உங்களோட சேகரிப்புகள் உங்களை நாசமாக்கி விட்டது. அல்லாஹ் சொல்றாக, உங்களை நாசமாக்கி விட்டது. நீங்க தொழுகையை மறக்கிறீங்க, தீன மறக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உதாசீனம் செய்றீங்க, மனம் போன போக்குல வாழ்றீங்க, பாவமான கருமங்களுக்கு வாழ்க்கை அர்ப்பணிக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய பயம் அச்சம் உங்க உள்ளத்துல வருவதில்லை. உலகம் 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 உண்டு இரவு பகலாக கஷ்டப்படுறீங்க. அல்லாஹ் சொல்றா, எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் இதுவரைக்கும் ஹத்தா ஜுருத்துமுல் மகாபிர், நீங்க கபிரிஸ்தான சந்திக்கும் வரைக்கும் தான். உங்களோட உடம்ப விட்டு ரூஹு கலட்டப்படும் வரைக்கும் தான். உங்களோட உடம்பு ஒரு கஃன் துணியால போத்தப்படும் வரைக்கும் தான். உங்களோட உடம்பு சந்தூக்குல தூக்கி வைக்கப்படும் வரைக்கும் தான். உங்களோட உடம்பை கபரின் பக்கமாக அழைத்து கொண்டு போகும் வரைக்கும் தான். எங்கட வாகனம், எங்கட சொத்து, எங்கட பங்களா, எங்கட பிசினஸ், எங்கட கடை எல்லாமே இந்த உடம்பை விட்டு ரூஹு கலட்டப்படும் வரைக்கும் தான். அல்லாஹ் சொல்றா, ஆகிரத்தை மறந்து வாழவான், ஆகிரத்தை மறந்து வாழவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, படைச்ச ரப்ப பயந்து கொள்ளுங்க, உங்களின் நிர்வாகம் செய்த ரப்ப பயந்து கொள்ளுங்க, வானங்களையும் பூமிகளையும் படைத்து அவைகளை நிர்வாகம் செய்யக்கூடிய அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. சொல்லிவிட்டு சொல்றான், வல் தந்துர் நஃப்ஸு மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆத்மாவும் யோசனை பண்ணுங்கோ, சிந்திச்சு பாருங்கோ. வல் தந்துர் நஃப்ஸுன், ஒவ்வொரு ஆத்மாவும் யோசிக்கட்டும். என்ன யோசிக்கணும்? என்ன யோசிக்கணும்? இன்றைக்கு நாங்க துனியாட எத்தனையோ விஷயங்களை யோசிக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு ஆத்மாவும் யோசிக்கட்டும், சிந்திக்கட்டும். மா கத்தமத் லிகத், கபருக்கு போறதுக்கு எனக்கு என்ன ஏற்பாடு, சொர்க்கத்தை வாங்குறதுக்கு என்ன கட்டிச்சாதனம் இருக்கு, ஆகிரத்துல வெற்றி பெறுவதற்கான சாதனங்கள் எனக்கு என்ன இருக்கு, எதை கொண்டு வெற்றி பெறலாம். மாஷா அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களை நாங்க ஒவ்வொருவர்களும் யோசிக்கணும், இன்றைக்கு என்ன அமல தேடி இருக்கிறேன், இன்றைக்கு என்ன அமல செய்திருக்கிறேன். மாஷா அல்லாஹ். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாள், முபாரக்கான ஒரு நாள். வெள்ளிக்கிழமையுடைய இரவு ஒரு முபாரக்கான இரவு. வெள்ளிக்கிழமை இரவ எங்கு கடித்தேன்? வீட்டிலையா, மஸ்ஜிதிலையா, அல்லாஹுடைய பாதையிலையா? வெள்ளிக்கிழமையில தஹஜ்ஜத் எத்தனை ரக்காத்துகள் தொழுதேன்? தஹஜ்ஜத் நேரத்தில் எவ்வளவு ஜுஸு குர்ஆன் ஓதினேன்? தஹஜ்ஜத் நேரத்தில் எத்தனை இஸ்திக்ஃபார் செய்தேன்? அல்லாஹ் சொல்றான், இஸ்திக்ஃபார் செய்வதையும் சொல்லுகிறான், குர்ஆன் ஓதுவதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். தஹஜ்ஜத் நேரத்தில் நான் தஹஜ்ஜத்தை எப்படி பயன்படுத்தினேன்? சுபஹுடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுதேனா? சுன்னத்துகளை தொழுதேனா? காலையில ஓத வேண்டிய திக்ருகள் ஔராதுகள் ஓதினேனா? இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள், சூரத்துல் கஹ்ஃப் ஓதினேனா? உயிரிலும் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இன்று ஸலவாத்துகள் அதிகமாக சொல்ல வேண்டிய நாள். எத்தனை ஸலவாத்துகள் இன்றைக்கு நான் சொன்னேன்? யோசனை பண்ணி பாருங்க. வெறுமனையே வேறு வேறு விடயங்களை நாம பார்த்தும் கேட்டும் பேசியும் கால நேரம் கழிந்து கொண்டே இருக்கு. நடந்தது ஒன்றும் இல்ல, சாதிச்சது ஒன்றும் இல்ல.
கண்ணியமானவர்களே, எங்கட யகீன், எங்கட ஈமான், இந்த உலகத்துக்கு ரப்பு அல்லாஹ் ஒருவனே தான். அவன் நாடினது நடக்கும். நாங்க அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினா எங்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் எங்களுக்கு சாட்டுவான். நாங்கள் அல்லாஹ்வை கோபப்படுத்தினால் எங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய அரசாங்கத்தை அல்லாஹ் சாட்டுவான். இதுதான் யதார்த்தம். நாங்க இரவிலும் பகலிலும் தனிமையிலும் கூட்டத்திலும் வெளிச்சத்திலும் இருட்டிலும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும். கண்ணியமானவர்களே, அமல்களோடு மௌத்தாகும். ஆசை வைங்க இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கே நியத்து வைங்க. நிறைய அமல்களோடு அல்லாஹ்வை சந்திக்கணும். நிறைய கட்டு சாதனங்களோடு மௌத்தாகும். நிறைய தொழுகைகளோடு, அமல்களோடு, இபாதத்துகளோடு, சதகாக்களோடு, தர்மங்களோடு, ஹஜ்ஜிகளோடு, உம்ராக்களோடு, அல்லாஹ்வுடைய பாதையில பாடுபடுவது, அந்த கருமங்களோடு, நிறைய அமல்களோடு மௌத்தாகும் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு அடுத்த மக்கள் பொறாமப்படுற அளவுக்கு நாங்க அல்லாஹ்ட்ட உயர்வுகள் அடையணும் இன்ஷா அல்லாஹ். ஆசை வைங்க. அந்த நீயத்துகளை மனதில் உறுதியாக பதிய வைத்துக் கொண்டால் அதன் பக்கமாக எங்கட காலத்தை நேரத்தை நாங்க செலவழிப்போம். இப்ப நான் கண்ணியமானவர்களே, அமல்கள் என்று சொல்லும் பொழுது நிறைய இருக்குகிறது. நான் ஒரு ஹதீஸை சொல்லுகிறேன், மறந்துடாதீங்க, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒவ்வொரு ஹதீஸையும் பிரயோஜனம் அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவார். ஹதீஸுகளை படிக்கணும், அதை வாழ்க்கையில கொண்டு வரும். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகன் அறிவிக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். இன்ன ரஜுலன் ஜாஅ இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட வருகிறார். ஒரு மனிதர் உயிருள்ள மேலான ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்ட வருகிறார். அவர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அய்யுன் நாஸி அஹப்பு இலல்லாஹ், மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர் யார்? எப்படியான ஒரு கேள்வி. யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான மனிதர் யார்? அய்யுன் நாஸி அஹப்பு இலல்லாஹ், மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர் யார்? இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அய்யுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்ன? அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல். ரெண்டு கேள்வி. ஒன்றென்ன, அய்யுன் நாஸி அஹப்பு இலல்லாஹ், மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர் யார்? இரண்டாவது கேள்வி, அய்யுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல். கேள்வியை விளங்கிட்டீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகிறார், அஹப்புன் நாஸி இலல்லாஹ், மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான மனிதர், மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான மனிதர் அன்ஃபஉஹும் லின்னாஸ், மனிதர்களில் அவர்களுக்கு மிக பிரயோஜனமானவர். விளங்குதா? அன்ஃபஉஹும் லின்னாஸ், மனிதர்களில் மனிதர்களுக்கு மிக பிரயோஜனமானவர்கள். நான் யாராக இருக்கணும்? நபியுடைய உம்மத்துக்கு, அல்லாஹுடைய குடும்பத்துக்கு, மனிதர்களுக்கு மிக பிரயோஜனமானவன். அன்ஃபஉஹும் லின்னாஸ், மனிதர்களில் மனிதர்களுக்கு மிக பிரயோஜனமானவர் தான் அல்லாஹுவுக்கு மிக விருப்பமான மனிதர். இரண்டாவது சொன்னார்கள், அமல்களில் சிறந்த அமல், அமல்களில் மிக சிறந்த அமல் சுரூருன் உத்கலு ஃபீ கல்பி முஃமின், ஒரு முஃமினுடைய கல்புல ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷம். ஒரு முஃமினை சந்தோஷப்படுத்துறீங்க,
ஒரு முஃமினை மகிழ்ச்சியுற செய்கிறீர்கள். ஒரு முஃமினுடைய கல்விலை நாங்க ஏற்படுத்துற சந்தோஷம், அதுதான் அமல்களில் மிக சிறந்த அமல். கண்ணியமானவர்களே, விளங்குதா ஹதீஸ்? மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமல் மனிதர்களில் மிக சிறந்தவர், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர், மனிதர்களில் மனிதர்களுக்கு மிக பிரயோஜனமானவர். இரண்டாவது என்ன சொன்னார்கள்? கண்ணியமானவர்களே, அமல்கள்ல சிறந்த அமல் என்ன? ஒரு மனிதனுடைய கல்பை சந்தோஷப்படுத்தும், ஒரு மனிதனுடைய கல்வில சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த ஹதீஸை நாம கட்டாயம் அமல்படுத்தும். எப்பயுமே கண்ணியமான சகோதரர்களே, நாங்க சுயநலத்துக்காக வாழ்வதை விட பிற நலத்துக்காக, பிறருடைய நலனுக்காக வாழும், அடுத்தவர்களுக்காக. பிறர் நலம் என்று சொல்லும் பொழுது அதுல முதல் படித்தரம் யாரு? அது ஏண்ட உம்மா, அது ஏண்ட வாப்பா, அது ஏண்ட தாயும் தகப்பனும். இந்த தாய் தகப்பன் உறவுகள், தாய் தகப்பனுடைய உறவுகள், சொந்தம். கண்ணியமானவர்களே, மூத்தவர்கள், சமூகத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள், ஆசிரியர்கள், வயது முதிர்ந்தவர்கள், நாங்க அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறணும். அதுக்கு முன்னால் ஒன்றை சொல்றேன், கேளுங்க. வஹி வர ஆரம்பிக்குகிறது, வஹியுடைய ஆரம்பம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, இக்ரா, ஓதுவீராக, ஓதுவீராக. மா அன பிகாரி, எனக்கு ஓதேலா, தெரியாது. கட்டி அணைச்சார்கள். இப்ப இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், அந்த 5 ஆயத்துகள் அங்கு ஓதப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து நடுங்கி உடம்பெல்லாம் வேர்த்து போட்டு, ஒரு குளிர் உடம்புல, காய்ச்சல் உணர்வு வருகிறார்கள். யாருக்கிட்ட? ஹதீஜா நாயகி கிட்ட. ஜம்மிலூனி ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னைய கொஞ்சம் போத்துங்கோ, பயந்துட்டேன், உடம்பெல்லாம் நடுங்குது, காய்ச்சல் போல் இருக்குது. ஹதீஜா நாயகி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன சொன்னார்? இல்ல இல்ல, கல்லா கல்லா, ஒன்றும் இல்ல, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் ஏற்பட மாட்டா, ஒரு கஷ்டமும் வரமாட்டா, உங்களுக்கு ஒரு சிரமமும் வரமாட்டா, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்படி ஆறுதல் வார்த்தை? கல்லா, உங்களுக்கு ஒன்று இல்லை, நீங்க பயப்பட வானம், சஞ்சலப்பட வானம், டென்ஷனாக வானம், ஒன்றும் நடக்கல, உங்களுக்கு ஒன்றும் நடக்கல, ஒன்றுமே நடக்கல. உங்களுக்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்களுக்கு ஒன்றுமே ஏற்பட மாட்டா. என்ன காரணம்? 5 விஷயம் சொன்னார்கள். 5 விஷயம். அல்லாஹ் எனக்கும் அவளுக்கும் அந்த 5 விடயத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய தௌஃபீக்க தருவாங்க. அதுல ஒன்று சொன்னார்கள், உங்களை அல்லாஹ், உங்களுக்கு சிரமம் வரமாட்டா, கஷ்டம் வரமாட்டா, இப்படி சோதனைகள் வரமாட்டா, பயப்பட வானம், டென்ஷனாக வானம். என்ன காரணம்? இன்னக தஸ்ஸிலுர் ரஹம், நீங்க குடும்பத்தை சேர்ந்து வாழ்கிறீர்கள், நல்ல பண்பு உங்கள்கிட்ட இருக்குது, நீங்க அடுத்தவர்களுக்காக வாழுகிறீர்கள், நீங்க தாய் தகப்பன், குடும்பம், உறவுகள், இன்னக தஸ்ஸிலுர் ரஹம், நீங்க குடும்பத்தை சேர்ந்து வாழ்றீங்க. விளங்கிச்சா சொல்றது? இரண்டாவது, வதஹ்மிலுல் கல், எப்பையும் கஷ்டத்தை சுமந்து கொள்றீங்க.
அடுத்தவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டீங்க. கசப்பான சாப்பாடு அடுத்தவர்களுக்கு கொடுத்தா சாப்பாடு தந்தவருடைய மனதை நோவடிப்பார்கள், கசப்புன்னு சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கசப்பான சாப்பாட்டை அவ்வளவையும் அவங்க சாப்பிட்டாங்க. ஏன்? அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தணும். கசப்ப நான் சுமந்து கொள்வேன். வதஹ்மிலுல் கல், கஷ்டமான விடயமா அடுத்தவர்கள் வயிற்றில் ஒரு கல். ஒரு மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கல். பசியான நேரத்தில் அழைக்கப்படுகிறார்கள். இருந்த சஹாபாக்களையும் அழைத்துக் கொண்டு போகிறார்கள். எல்லா சஹாபாக்களும் பசியார்ந்ததுக்கு பின்னால்தான் இவரும் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியாறினார். வதஹ்மிலுல் கல், கஷ்டத்தை சுமந்து கொள்றீங்க, கஷ்டத்தை சுமந்து கொள்றீங்க. வதக்ஸிமுல் மஅதூம், மூணாவது பண்பு என்ன? நீங்க சம்பாதிக்கிறது, நீங்க பிசினஸ் பண்ணுவது, நீங்க வியாபாரம் செய்வது, நீங்க தொழில் செய்வது அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக. வதக்ஸிமுல் மஅதூம், இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காக. வியாபாரம் செய்து பிசினஸ் செய்து நல்ல லாபம் எதற்காக? மாடி வீடு கட்டுவதற்காக, பங்களாக்கள் கட்டுவதற்காக, சொத்து சுகம் வாங்குவதற்காக இல்ல. நீங்க பிசினஸ் பண்ணினது, நீங்க வியாபாரம் செய்தது, நீங்க தொழில் செய்தது இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காக. யாரு சொல்றது? கதீஜா நாயகி. கதீஜா நாயகி கிட்டத்தான் சாமான் வாங்கி கொண்டு போய் பிசினஸ் பண்ணினாங்க. பிசினஸ்ல வந்த லாபத்தை சேகரிக்கல, என்ன செஞ்சாங்க? அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக பிசினஸ். வதக்ஸிமுல் மஅதூம், நாலாவது என்ன? நாலாவது வதுக்ரியுல் லைஃப், விருந்தாளிகளை நீங்கள் உபசரிக்கிறீர்கள், விருந்து கொடுக்கிறீங்க, விருந்தாளிகளை சந்தோஷப்படுத்துறீங்க. மஸ்ஜிதுக்கு யார் வந்தாலும் உயிரிலும் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விருந்தாளியை சந்தோஷப்படுத்துவாங்க. தனக்கிட்ட இல்லையா இன்னும் ஒரு சஹாபிய சாட்டுவாங்க. அந்த சஹாபியுடைய வீட்டுக்கு விருந்தாளி அனுப்புவாங்க. ஒத்துக்குறி ஒன்று. அஞ்சாவது என்ன? ஒத்துஈனு அலா நவாஇபில் ஹக், ஏதாவது ஒரு சோதனை, அனர்த்தம், நெருக்கடி, ஒரு பிரச்சனை, நீங்க ஓடி ஒளிஞ்சி ஓரமாகி பின்னுக்காகி இல்ல, நீங்க அந்த முதல் வரிசையில உதவி செய்வதற்காக, அடுத்தவருடைய கஷ்டத்தை நீக்குவதற்காக. சோதனை வந்து விட்டதா, நெருக்கடி வந்து விட்டதா, நீங்க முதல் வரிசையில் இருப்பீங்க. ஒத்துஈனு அலா நவாஇபில் ஹக், ஏதாவது ஒரு சோதனை வந்துட்டா நீங்க கடைசி மேன் அல்ல, நீங்க முதல் வரிசையில் இருந்து அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை நீக்குவீங்க, பிரச்சனைகளை நீங்க சுமந்து கொள்வீங்க. கண்ணியமானவர்களை யாரு சொன்னது? கதீஜா நாயகி தனது கணவனுடைய பண்பாடுகளை சொல்லுகிறார். இதுதான் அடுத்தவர்களுக்காக வாழ்கிறோம் என்றதற்கு அடையாளம். அஞ்சே மறக்க வேண்டாம். திரும்ப சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, கையில பேன இருந்தா எழுதிக்கோங்க. என்ன சொன்னார்கள் கதீஜா நாயகி? இன்னக தஸிலு ரஹம், நீங்க குடும்பத்தை சேர்ந்து வாழ்றீங்க. இரண்டாவது வதஹ்மிலுல் கல், கஷ்டத்தை சுமந்து கொள்றீங்க. வதக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்கு தான் சம்பாதிக்கிறீங்க, அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்காக சம்பாதிக்கிறீங்க. வதுக்ரியுல் லைஃப், விருந்தாளிகளுக்கு உபகாரம் செய்றீங்க. வதுஈனு அலா நவாஇபில் ஹக், ஏதாவது நெருக்கடிகள் வந்துட்டா, சோதனைகள் வந்துட்டா, அனர்த்தங்கள் வந்துட்டா முதல் அந்த அந்த கஷ்டத்தை நீக்கிற வரிசையில முதல் ஆளாக இருப்பீங்க நீங்க. இதுதான் அடுத்தவர்களுக்காக நாங்க வாழ்கிற பண்பு என்கிறது. இதுல கண்ணியமானவர்களே முதல் கட்டம் இருக்குது ஆயிரப்பன். இன்றைக்கு வாலிபர்கள் ரொம்ப அழகாக விளங்கிக் கொள்ளும்.
தாய் தகப்பன்ற துவா இல்லாம சொர்க்கம் போக இயலா. தாய் தகப்பனுக்கு ஹிதுமத்து செய்யாம சொர்க்கம் போக இயலா. தாய் தகப்பனுடைய அன்பை அடையாம சொர்க்கம் போக இயலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீசுகள்ல சொன்னார்கள், நேரம் இல்ல, ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், அல்லாஹ் சில மக்களுடைய சலாசுன் 3 பேர் இருக்கிறாங்க, 3 பேர், அந்த 3 பேர்லயும் ஒரு ஆள், அந்த 3 பேரும் யார்? அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான். அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான். 3 பேர் இருக்கிறாங்க, அவர்களை அல்லாஹ் பார்க்கவே மாட்டான், முகத்தை பார்க்க மாட்டான். அல்லாஹ் அவர்களுடைய முகத்தை பார்க்கவே மாட்டான். அதுல ஒரு ஆள் ஆக்குல் வாலிதைன், பெற்றார்களுடைய மனதை நோகடித்தவர்கள். இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், சலாசுன் 3 பேர் இருக்கிறாங்க, அவர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான், அல்லாஹ் கோபம். 3 பேர், அந்த 3 பேர்லயும் ஒரு ஆள் யாரு? பெற்றார்களுடைய மனதை நோவடித்தவர்கள், பெற்றார்களுடைய துவாவை அடையாதவர்கள், பெற்றாருக்கு ஹிதுமத்து செய்யல, பணிவிடை செய்ய. இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், லா யக்பலுல்லாஹு அமலன், எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், எந்த ஒரு அசைவையும் கபூல் செய்ய மாட்டான், எந்த ஒரு இன்ஃபாக் செலவழித்ததையும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். யார் அவர்கள்? ஆக்குல் வாலிதைன், பெற்றார்களுடைய மனதை நோவடித்தவர்கள். உம்மா பாப்பாவை நோவடிச்சு போட்டு நாங்க என்ன அமல் செஞ்சாலும் அந்த அமல் கபூல், அந்த அமல் கபூல். அல்லாஹ் என்ன சொல்றான்? வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அல்லாஹ்வைத்தான் வணங்கணும், வேற யாரும் வணக்கத்துக்கு தகுதியானவன் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் தகுதியான. அல்லாஹ் சொல்றான், அதை சொல்லி போட்டு சொல்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, ஒரு உம்மா வாப்பாவுக்கு தாய் தகப்பனுக்கு உபகாரமாக நடந்து கொள்ளுங்கோ. இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபரா ஹதுஹுமா அவு கிலாஹுமா, 2 பேருமோ 2 பேர்ல ஒருவரோ உங்கள்கிட்ட வயோதிபத்தை அடைந்து விட்டார்கள், பாவம், இயலாத காலம், வயோதிபம், சின்ன புள்ள மாதிரி, சின்ன புள்ளைய போல, பாவம், எங்களை பெற்று வளர்த்து பாலூட்டி எங்களுக்கு இந்த நிலைமைக்கு உருவாக்கின தாயும் தகப்பன். அல்லாஹ் சொல்றா, இந்த 2 பேருமோ 2 பேர்ல ஒருவரோ, இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபரா ஹதுஹுமா அவு கிலாஹுமா, 2 பேருமோ 2 பேர்ல ஒருவரோ உங்களுக்கிட்ட வயோதிபத்தை அடைந்து விட்டார்கள். வலா தகுல் லஹுமா உஃப் வலா தன்ஹருஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. அல்லாஹ் சொல்றா, உங்கள்கிட்ட 2 பேருமோ ஒருவரோ வயோதிபத்தை அடைந்து விட்டார்கள், மனம் நோக 2 எழுத்து பேசாதே, உஃப் என்று சொல்லாதே, சீ என்று கடினமாக நடந்து கொள்ளாதே, வலா தன்ஹருஹுமா, விரட்டி விடாதே, ஒதுக்கி விடாதே, ஓரமாக்கி விடாதே, அவங்களை ஓரமாக்கி விடுற. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, இரக்கமாக பேசுங்க, அன்பாக பேசுங்க, கருணையாக பேசுங்க. நீங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது தங்கமே, ராஜா, முத்து, மரகதம் என்றெல்லாம் உங்களை அழைத்த தாயும் தகப்பனும், இப்ப தாய் தகப்பனை பார்க்கும் பொழுது எங்களுக்கு எரிச்சல், இந்த கிழவன் வாரா, இந்த கிழவியால சரியான கஷ்டம். அப்படியான வார்த்தைகளை விட்டும் அல்ல எங்களை பாதுகாப்பான. இன்றைக்கு இந்த விடயத்தை ஒரு தனி தலையங்கமாக பேசணும். நான் என்ன சொல்றேன் என்றா, அடுத்தவர்களுக்காக வாழுங்கோ, தாய்க்காக வாழுங்கோ, தகப்பனுக்காக வாழுங்கோ, உறவுகளுக்காக வாழுங்கோ. கண்ணியமான சகோதரர்கள், இதுதான் அமல்கள்ல சிறந்த அமல். உங்களோட உம்மோட மனதை சந்தோஷப்படுத்துங்கோ, உங்களோட வாப்பட மனசை சந்தோஷப்படுத்துங்கோ, கஷ்டத்துல வாடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதனுடைய மனதை சந்தோஷப்படுத்துங்கோ, ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடையை கொடுத்து சந்தோஷப்படுத்துங்கோ. எப்படி சந்தோஷப்படுத்தலாம்? கண்ணியமானவர்களே, அடுத்தவர்களுக்காக நாங்க வாழுவோம், அடுத்தவர்களுக்காக. இன்னும் ஒரு ஹதீஸை சொல்லுகிறேன், உண்மையிலேயே
சமூகத்தில் இருக்கிற இந்த மூத்தவர்கள், வயோதிபத்தை அடைந்தவர்களை நாம ரொம்ப கண்ணியப்படுத்துவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், மா அக்ரம ஷாபுன் ஷைஹன் பிஸின்னிஹி. ஒரு வாலிபன் ஒரு வயோதிபரை கண்ணியப்படுத்துகிறார். எதற்காக? அவருடைய வயோதிபத்துக்காக. ஒரு வாலிபன் ஒரு வயோதிபரை கண்ணியப்படுத்துகிறார். எதற்காக? இவர் வயதாளி என்ற காரணத்துக்காக. மூத்த மனிதர், வயதான மனிதர் என்ற காரணத்துக்காக கண்ணியப்படுத்துகிறார். அவருடைய செருப்பை தூக்குறாரு, அவருடைய சாமான தூக்குறாரு, அவரை கண்ணியப்படுத்தி முன் வரிசையில கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு, அவருடைய தேவையை பூர்த்தி செய்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி ஒரு வாலிபன் ஒரு வயோதிபரோடு வயோதிபத்துக்காக நடந்து கொண்டால் இல்லா கையலகுல்லாஹ், இவர் வயோதிபமாகிற காலத்துல இவரை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒருவரை அல்லாஹ் சாட்சி ஆகுவான். இன்றைக்கு நான் ஒரு வயோதிபரை கண்ணியப்படுத்தினா, நான் வயோதிபமாகின காலத்துல என்னை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒருவரை அல்லாஹ் எனக்கு சாட்டுவான். கண்ணியமானவர்களே, அமல்கள் பேசினா நிறைய பேசணும். இந்த தலையங்க அடுத்தவர்களுக்காக வாழுங்க, அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துங்க. இந்த தலையங்கத்தை மறக்கவானும், இந்த ஹதீஸ மறக்கவானும். நான் நிறைய விடயங்களை சொன்னேன், அடிக்கடி ஞாபகம் செய்து கொள்ளுங்கோ. உங்களோட வீட்டில் மனைவியோட இந்த விடயத்தை பேசுங்கோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஹதீஜா நாயகி 5 சிறப்புகளை சொன்னார்கள். அந்த முன்னால சொன்ன ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், என்ன மனிதர்களில் மிக சிறந்த மனிதர் மனிதர்களுக்கு மிக பிரயோஜனமானவர். அமல்களில் மிக சிறந்த அமல் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷம், ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷம். கடைசியாக ஒன்றை சொல்லுகிறேன். கண்ணியமானவர்களே, உங்களோட மஸ்ஜிது கட்டப்பட்டு கொண்டிருக்குது. மாஷா அல்லாஹ், அழகான ஒரு மஸ்ஜித். நான் முன்னால வந்தேன், திட்டத்துல வர கிடைக்கல. ஆனா இப்படியான ஒரு புனர் நிர்மாணத்துக்கு பின்னால உங்களோட மஸ்ஜிதை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷமாக இருக்கு. மாஷா அல்லாஹ்வோட வீட்டை நாங்க அழகுபடுத்தினா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்கள் என்றா, ஒரு மனிதர் புறா கூட்டுட அளவுக்கு பள்ளி காட்டுகிறார். தொலைலுமா? அதுல தொலைலுமா? அப்படின்னா என்ன? சின்ன ரூஃபாவ, சின்ன ஒரு செங்கல், சின்ன ஒரு சல்லியை நான் மஸ்ஜிதுக்கு கொடுக்கிறேன். அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் மாளிகை கட்டுவான். மாஷா அல்லாஹ். எங்கட வீடுகள், எங்கட பங்களாக்கள், எங்கட வியாபார ஸ்தலங்களை விட அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் செழிப்பாகணும், செழிப்பாகணும். அல்லாஹ்வுடைய மஸ்ஜித். இந்த ஆயத்தை நீங்க மறக்கவான, இந்த ஆயத்தை மறக்கவான. அல்லாஹ் ஒவ்வொரு ஆயத்தையும் அமல் செய்யற பாக்கியத்தை நசீபாக்குவான். அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றா, وَمَا أَنفَقْتُم مِّن شَيْءٍ فَهُوَ يُخْلِفُهُ وَمَا أَنفَقْتُم مِّن شَيْءٍ فَهُوَ يُخْلِفُهُ. நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில எதை செலவு செய்தாலும் அதை அல்லாஹ் உங்களுக்கு திருப்பி தருவான். கொடுக்கிறது குறைவில்லை, கொடுக்கிறது குறைய மாட்டா. கிணத்துல தண்ணீர் அள்ளுற மாதிரி அள்ளி அள்ளி எடுங்கோ, அது ஊறிக்கொண்டே இருக்கும். நான் சொல்லல, அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவழித்தான் அதை உங்களுக்கு அல்லாஹ் திருப்பி தருவான். இந்த ஆயத்தை மறக்கவான. இன்னும் ஒரு ஹதீஸை சொல்லுகிறேன். இன்னும் ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 கர்மம் இருக்குது. சலாசுன், 3 கர்மம். உக்ஸிமு அலைஹின்ன, அந்த 3 கர்மத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன். என்ன சொன்னார்கள்? அந்த 3 கர்மத்தின் மீது நான் சத்தியமாக சொல்லுகிறேன். உக்ஸிமு அலைஹின்ன, 3 கர்மம் இருக்குது, அந்த 3 கர்மம் சத்தியமாக சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கக்கூடிய பணத்தில குறைவு உண்டாக மாட்டாது. என்ன சொன்னார்கள்? மா நகஸ மாலு ஸதகா, சதகாவுடைய பணம், சதகா கொடுக்கிற செல்வம்
சதக்கா கொடுக்கிற முதலீடு, சதக்கா கொடுக்கக்கூடிய பணம். யாரு சொன்னார்கள்? உயிரின் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமாக சொன்னார்கள், சத்தியமிட்டு சொன்னார்கள், சதக்கா கொடுக்கிற பணம் குறைய மாட்டா. நம்பிக்கை வைங்கோ, நம்பிக்கை வைங்கோ. இந்த மஸ்ஜிதுடைய வேலை முடியறதுக்கு இன்னும் 7 கோடி தேவை. 7 கோடி நத்திங். என்ன கேளும், அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க, யா அல்லாஹ் அந்த 7 கோடிக்கு நிறைய காரணமா ஆக்கு. அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் செழிப்பாகணும். இந்த ஹதீஸ மறக்க வேணாம். அந்த ஹதீஸ்ல 3 செய்தியும் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க மறக்காம அந்த ஹதீஸ ஞாபகம் வைங்க. ஒன்று சொன்னேன், ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிற பணம் குறைய மாட்டா, குறைய மாட்டா. இன்னும் ஒன்று சொன்னார்கள், இன்னும் உண்டு, 3ல இன்னும் உண்டு. அதுதான் அல்லாஹ்வுக்காக ஒரு ஆள் பணிஞ்சு போறார், அல்லாஹ்வுக்காக தாழ்ந்து போறார். அவர் தான் என்னைய ஏசினாரு, அடிச்சாரு, அவர் தான் எனக்கு அநியாயம் செஞ்சாரு, இப்ப கோபம், இப்ப நான் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறேன். அவர் தான் எனக்கு அடிச்சாரு, ஹாஜி இந்த மாதிரி செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கோங்க, நாங்க பழைய கூட்டாளி மாதிரிதானே, நாங்க சந்தோஷமாக இருப்போம் என்று அவர்தான் மன்னிப்பு கேட்கணும். அவர்தான் ஏசினவரு, அடிச்சவரு, அவர்தான் என்னைய கேவலப்படுத்தினாரு என்றாலும் நான் அல்லாஹ்வுக்காக அவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கிறேன், பணிஞ்சு போறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு பணிஞ்சு போவாங்களோ அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியே தீர்வானோ. சத்தியம் என்று சொன்னார்கள். 3வது சொன்னார்கள், 3வது இந்த ஹதீஸல மறக்க வேணும். 3வது சொன்னார்கள், யாரு அடுத்தவன்ட கை நீட்டுவாங்களோ, அல்லாஹ்ட்ட கை நீட்டாம மஹ்லூக்கிட்ட படைப்புகளுக்கிட்ட கை நீட்டுவாங்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு வறுமையுடைய சுவாசல திறந்துடுவான் என்றார். 3 விடயம், 3 விஷயம் இருக்குது. சத்தியமிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிற பணம் குறைய மாட்டா, பணிஞ்சு போனா தாழ்ந்து போனா அல்லாஹ் கண்ணியப்படுத்தியே தீருவான். 3வது சொன்னார்கள், யாரு அல்லாஹ்ட்ட கேட்காம மக்களுக்கிட்ட கை நீட்டுவார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு வறுமையுடைய கதவை திறந்துடுவான் என்றார்கள். கண்ணியமானவர்கள், நாங்க முடிவெடுங்கோ. இந்த 14 கோடி எத்தனையோ கோடி செலவாக இருக்குது. மாஷா அல்லாஹ் இந்த மஹல்லாவை சேர்ந்த தனவந்தர்கள், நல்லோர்கள், மாஷா அல்லாஹ்வோட பரக்கத்தால தான் இவ்வளவு சிறப்பாக பள்ளி கட்டப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு 7 கோடி அடுத்த ஊருக்கு போக தேவையில்லை, அடுத்த மஹல்லாவை நாட தேவையில்லை. நாங்க செய்வோம், போட்டி போடுவோம், போட்டி போடுவோம். நான் குர்நாங்கல்ல ஒரு பள்ளி வாயலுக்கு போனேன், ஒரு நோம்புல ஒரு தராவீஹ் பயானுக்கு. அப்ப சொல்றாங்க, ஒரு பெண்மணி வந்து ஒரு காணியை விற்பனை செஞ்சு போட்டு அந்த காணியில 5% பணத்தை அவட செலவுக்கு எடுக்காம அந்த காணியுடைய முழு பணத்தையும் இந்த மஸ்ஜிதுடைய 2ஆம் மாடியை கட்டி போட்டுடுங்கோ. இதுதான் எனக்கு மிஞ்ச போறது. சொந்த காணியை விற்பனை செய்து போட்டு அல்லாஹ்வுடைய மஸ்ஜித். கண்ணியமானவர்களே, இந்த பாடங்களை தான் நாங்க படிக்கணும். இத படியுங்கோ. பிள்ளைகளுக்கு சேகரிக்கிறதை விட மஸ்ஜிதுக்கு கொடுத்துட்டு போங்கோ. உங்களோட பிள்ளைகள் இந்த வாழ்க்கையை அல்லாஹ் பரக்கத்து செய்வான். ஒரு நாளும் குறைய மாட்டா, ஒரு நாளும் குறைய மாட்டா. எனவே இன்று ஜும்மா முடிகிறதோடு உங்களோட வாயால நாவால நீங்க நிர்வாகிகளுக்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லி சந்தோஷப்படுத்தி விட்டு, நான் இத்தனை தருகிறேன் என்று இன்னும் ஒருவருக்கு சான்ஸ் கொடுக்காம அந்த சான்ஸை நீங்க அடைஞ்சு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாளையில எங்களோட மீசான் கனமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் பெரிய பெரிய மாளிகையில வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக.